கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, நான் ஆலோசனை பகுதியாக டிஎல் மோடி ஐயாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவர் கீழே இறங்கி வரும்போது ஒருவர் வந்து, ஐயா நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப ஆழமான வார்த்தை பேசுனீங்க, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, நல்லா பேசுனீங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னார். டிஎல் மோடி கிட்ட அந்த மனிதர் அப்படி சொல்றப்போ, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நல்லா இருந்து நீங்க பேசுறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. இரண்டாவது நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதன்கிட்ட இந்த டிஎல் மூடி சொன்னாராம். அப்போ அந்த மனிதன் கேட்டார், ஐயா நான் தான் ஃபர்ஸ்ட் நீங்க கீழே இறங்கி வர்றப்போ நான் தான் முதலா பேசுறேன், நீங்க எப்படி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு எப்படி சொல்றீங்க ஐயா அப்படின்னு சொல்லி டிஎல் மோடி கிட்ட அவர் கேட்டாராம். அப்ப டிஎல் மோடி சொன்னாராம், முதலாவது வந்து என் காதல பிசாசு நீ ரொம்ப சூப்பரா பேசுன, நீ நல்லா பேசுற அப்படின்னு சொல்லி சொன்னா, இரண்டாவது தான் நீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதருக்கு இந்த டிஎல் மோடி சொன்னாராம். சொன்னோடனே அவருக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அப்ப சொன்னாராம், அதாவது பிசாசு தான் பெருமைக்கு கீழே தள்ளப்பட்டவன், பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா பெருமைப்பட வச்சு மனிதனை தள்ளுறதுதான் பிசாசின் தந்திரம் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனிட்ட சொன்னாராம். சொல்லிட்டு அவர் பாட்டு கடந்து போயிட்டார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த வசனத்தின்படி இந்த டிஎல் மூடி எவ்வளவு பிரசங்கம் பண்ணி எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் அவருக்குள்ள பெருமை வராதபடி அவர் காத்து கொண்டாராம் அவரை. அதனால்தான் அவர் பெரிய ஊழியத்தை செய்து இன்றைக்கும் நாம் அவரை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கோம்னா அவருக்குள்ள தாழ்மை இருக்குதான், பெருமை இல்லையா. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சின்ன சின்ன ஊழியங்களோ பெரிய ஊழியங்களோ செய்யறோம். நாம் என்ன பெருமை அடிச்சு கொள்றோம், நான் ஜெபம் பண்ணாதான் குழந்தை பிறக்குது, நான் ஜெபம் பண்ணதான் கடன் தீருது, நான் ஜெபம் பண்ணதான் சுகம் கிடைக்குது, நான் ஜெபிச்சாதான் அந்த வீட்டுல அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி நாம் என்ன பண்றோம், பெருமை அடித்துக் கொள்றோம். ஆனா அந்த டிஎல் மூடி பாருங்க, எவ்வளவு பெரிய வலிமையான ஊழியக்காரர். அவரை கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆனாலும் அவருக்குள்ள பெருமை வராத அவர் பார்த்து கொண்டது காரணம், பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு வசனத்தை அவரு புரிந்து கொண்டு உள்வாங்கினதுனாலதான் அவர் வந்து பெருமைப்படாத ஊழியத்தை செய்து முடிச்சார். இன்றைக்கு ஒருவேளை நம்மளால தான் இதெல்லாம் நடக்குது, நம்மளால தான் இப்ப ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு எனக்கு பெருமை இருக்குமானா அந்த பெருமை இன்றைக்கே விடுவோம். ஏன்னா பெருமை வந்து பிசாசுக்கு இருந்தனால்தான் அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான் நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்ப பெருமைக்கு அவன் தான் வந்து உரியவன், நாம் வந்து அப்படியேப்பட்ட பெருமைக்கு உரியவர்கள் அல்ல. காரணம் இயேசு கிறிஸ்து பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், இனி எந்த ஊழியம் செய்தாலும் தேவனுக்கே மகிமை, கர்த்தர் தான் இந்த ஊழியத்துல அற்புதம் செய்தாரு, கர்த்தர் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தான் உங்க வேதனையிலிருந்து குணப்படுத்தினாருன்னு சொல்லி, கர்த்தர் தான் உங்க கடன் பிரச்சனை மாத்தினாரு சொல்லி நாம் தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்தும் போது கட்டாயம் இந்த டிஎல் மூடியை பயன்படுத்தின அதே தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நான் இனி ஒரு காலங்கள்ல ஒருவேளை நான் இப்படி பெருமையா நான் ஊழியம் செய்து நான் அநேகர் சொல்லியிருப்பேன்னா இன்றைக்கு நான் அதெல்லாம் அறிக்கை செய்து விட்டு இனிமேல் நான் பெருமைப்பட மாட்டேன், எல்லா புகழும் ஆண்டவருக்கு ஒருவருக்கே நான் செலுத்துவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.